ராமையன்பட்டி அருகே வக்ஃபு வாரிய இடத்தில் பயங்கர தீ விபத்து 15 நிமிடத்தில் தீயை அணைத்த வீரர்கள். திருநெல்வேலி அருகே ராமையன்பட்டி தைக்கா பகுதியில் உள்ள வக்ஃபு வாரியத்திற்கு சொந்தமான காலி இடத்தில் கொட்டப்பட்டிருந்த இரும்பு கழிவுகள் மற்றும் தார் உருளைகள் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. ராமையன்பட்டி தைக்கா பகுதியில் வக்ஃபு வாரியத்திற்கு சொந்தமான ஒரு பெரிய காலி இடம் உள்ளது. இந்த இடத்தில் சில மர்ம நபர்கள் சட்டவிரோதமாக இரும்பு கழிவுகள், பயன்படுத்தப்பட்ட தார் உருளைகள் உள்ளிட்ட ஆபத்தான கழிவு பொருட்களை கொட்டி வந்துள்ளனர். இந்த நிலையில் அந்த இடத்திற்கு அருகே இருந்த குப்பைகளுக்கு மர்ம நபர்கள் யாரோ தீ வைத்துள்ளனர். அப்போது அப்பகுதியில் வீசிய பலத்த காற்றின் காரணமாக தீ மளமளவென பரவி கழிவுகள் கொட்டப்பட்டிருந்த வக்ஃபு வாரிய இடத்திலும் தீ பற்றி எரிய தொடங்கியது. தார் உருளைகள் மற்றும் பிற கழிவுகள் இருந்ததால் தீ கொழுந்து விட்டு எரிந்து கரும் புகை மண்டலம் உருவானது. இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த அப்பகுதி மக்கள் உடனடியாக நெல்லை மாநகர தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். தகவலின் பேரில் நிலைய அலுவலர் சுரேஷ்குமார் தலைமையில் 5 தீயணைப்பு வீரர்கள் கொண்ட குழுவினர் தீயணைப்பு வாகனத்துடன் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர். அவர்கள் சுமார் 15 நிமிடங்கள் துரிதமாக செயல்பட்டு தண்ணீரை பீச்சி அடித்து தீயை முழுவதுமாக கட்டுக்குள் கொண்டு வந்து அணைத்தனர். தீயணைப்பு வீரர்களின் சரியான நேரத்திலான நடவடிக்கையால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. இந்த தீ விபத்து சம்பவம் குறித்து பாளையங்கோட்டை தாலுகா போலீசார் வழக்கு பதிவு செய்து குப்பைக்கு தீ வைத்த மர்ம நபர்கள் மற்றும் அந்த இடத்தில் சட்டவிரோதமாக கழிவுகளை கொட்டியவர்கள் குறித்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர்.